ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த ட்ரக் முழுக்க நிறைய மணல் ஏற்றிட்டு வேகமாக வந்துட்டுருக்கு. அது வந்த வேகத்தில் அப்படி திடீர்னு பிரேக் போட்டு நின்றதுனால அதில் இருந்த பாதி மணல் ரோட்டுக்கே வந்துடுச்சு பாருங்கள். வண்டியில் இருக்கிற ஆட்கள் தான் திடீர்னு பிரேக் போடுறதுனால வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இருக்கிற மணலே இப்படி முக்கால்வாசி வெளியே வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியல தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கார் ஒன்று வேகமாக போயிட்டு இருந்தது. இந்த ரோடு பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது, எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனால் கார் வந்த இடத்துல ஒரு அடி கூட இல்லை. அதுக்குள்ளே அந்த இடம் திடீர்னு பெரிய பள்ளம் வந்து அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. காரில் வந்தவருக்கே தூக்கி வாரி போட்டுடுச்சு. எப்படியோ பள்ளத்தில் விழாமல் காரை அதோட நிறுத்தியாச்சு. நம்பவே முடியல எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பள்ளம் வந்ததுன்னு. ஆனால் மற்ற எல்லா இடங்களும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு இடம் மட்டும்தான் உடஞ்சிருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். காட்டுப்பாதை வழியாக ஒரு வண்டி வரதை பார்த்ததும் இந்த ஒற்றை கொம்பு காண்டம் இருக்கும் இவ்வளோ வேகமாக ஓடி வந்திருக்கு பாருங்க. அதோட கொம்புல தான் மொத்த பலமும் இருக்கும். பார்க்கறதுக்கு தான் சாதாரணமா இருக்கும், ஆனா ரொம்ப கோபக்கார விலங்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நல்ல பட்டப்பகல் நேரத்துல மதில எட்டி தாவி வீட்டுக்குள்ள போறதுக்கு பாக்குற 2 பேரை தான் பாக்குறோம். 2 பேரும் வேகமா உள்ள போயிட்டாங்க. ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது, ஆட்கள் யாரும் நடந்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த லேடி ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஏன்னா இந்த வழியா ஆட்கள் வர்றதுக்கு பாதையே கிடையாது. மதில் எட்டி தாவி வந்ததுனால தான் உள்ளவே வர முடிஞ்சது. இந்த லேடி ரொம்ப உஷாரா கதவை உடனே பூட்டிக்க அந்த கதவையும் தட்டுன்னு தட்டி இருக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருக்கிற சோஃபா எல்லாத்தையும் இழுத்து போட்டு உள்ள வர முடியாத அளவுக்கு பண்ணி அப்படியே பக்கத்துல இருந்த எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டாங்க போன்ல. இதை பார்த்து பதட்டப்படவே இல்லை. எவ்வளவு வேகமா துரிதமா செயல்பட முடியுமோ அவ்வளவு வேகமா செயல்பட்டு அந்த 2 பேரும் வந்தவங்க குழப்பமாகி உடனே வெளியவே ஓடி போயிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் மாட்டிடுவோன்னு ஒரே ஓட்டம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல கடைக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த கடையில பொருள் வாங்குறதுக்காக இங்க பைக்ல வந்துட்டு இருக்கிற 2 பேரும் மெதுவா இவரை பார்த்ததும் கீழே இறங்கி வந்திருக்காங்க. இவர்கிட்ட இருந்து எதையோ பறிச்சுட்டு போறதுக்காக தான் இவ்வளவு வேகமா ரொம்ப நெருங்கி வந்துட்டாரு. ஆனா இந்த ஆளு உடனே சுதாரிச்சு திரும்பி பார்த்ததுனால வந்த 2 பேரும் வேற வழி இல்லாம பைக்ல வேகமா போக வேண்டியதாயிடுச்சு. இருந்தாலும் அந்த ஆட்களை பிடிக்கணும் அப்படின்னு இவரும் பின்னாடியே ஓடி போறாரு. பரபரப்பான ரோட்ல ஆட்கள் நடமாடுற இடத்துல கூட எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்க. உஷாரா இருந்ததுனால எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல லிஃப்ட்டுக்குள்ள வந்ததும் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளு தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வெளியே போறதுக்காக வாசலை தேடிட்டு இருக்கிறாரு. அவர் திரும்பி நிற்கிறாரு. இந்த பக்கம் கதவு நிறைய தடவை திறந்து மூடிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அவருக்கு கதவு எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாததுனால கொஞ்ச நேரத்துல ஆள் ரொம்ப குழப்பமாயிட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே இருந்து ஒருத்தர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கதவு எங்க இருக்குது அப்படின்னே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. உள்ள வந்தது கையில ஒரு போன் எடுக்கிறதுனால எப்படியெல்லாம் ஆட்கள் மறந்துடுறாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த பெரிய ஸ்டாண்டு மேலே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த ஸ்டாண்டு மொத்தமாக சரிய ஆரம்பிச்சது. ரொம்ப கனமானதும் கூட. இதை பார்த்து கீழே நிற்கிறவர் அதை விட்டு ஓடாமல் அந்த ஸ்டாண்டை தாங்கி பிடிக்கிறாரு. மேலே இருந்தவர் அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டாரு. அவர் தடுத்து நிறுத்துறதுனால இவருக்கு எதுவும் ஆகலை. இல்லைன்னா மொத்த ஸ்டாண்டு இவர் மேலே தான் விழுந்திருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற டாகை காணலை அப்படின்னு தேடி வந்தவர் கடைசியில் அந்த நீச்சல் குளத்தில் விழுந்திருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் மேலே இருக்கிற தார்பாயெல்லாம் எடுத்துட்டு பார்க்குறாரு. அவர் நினைச்சது ரொம்ப உண்மையாக இருந்தது. உள்ளதான் அந்த நாய் தெரியாதனமா விழுந்திருக்கு. இவ்வளோ தடுப்புகள் இருந்ததுக்கு அப்புறமா அதையும் தாண்டி உள்ள போயிருக்கு பாருங்க. ஏதோ தண்ணி குடிக்கிறதுக்காக உள்ள போய் மாட்டிக்கிச்சு. சரியான நேரத்தில் பார்த்ததுனால அந்த டாகை வெளியே தூக்கி உடனே காப்பாத்தியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா என்ன இருக்குமோ. அடுத்தது இங்க இந்த வீடியோல மேல் வீட்டுல இருந்து ஒரு குதிச்சாரு. அவர் குதிக்கிறதுக்கு இவ்வளவு பலமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த தரையே உடஞ்சி அப்படியே ஆளு கீழே போயிட்டாரு பாருங்க. நம்ப முடியாத சம்பவமா தான் இருக்கு. இதுக்காக கீழே போகணுன்னே நினைச்சு குதிச்சிருப்பாரோ என்னவோ. டைல்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போறது கண்ணால பார்த்து நம்ப முடியல தான். இந்த அளவுக்கு தரைத்தளம் ரொம்ப மோசமாவா இருந்திருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல சைக்கிள் வரவர் ஹெல்மெட் போடாம வந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அவர் ஹெல்மெட் போட்டிருக்கிறாரு. அது ஏதோ பாக்குறதுக்கு தொப்பி மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு செகண்ட்ல ஒரு தட்டவும் அப்படியே ஹெல்மெட் தலைக்கு வந்திருக்கு. அடுத்தது இந்த வீடியோல வீடுகளுக்கு நடுவில் இருந்த ஒரு பெரிய மரம் பொத்துன்னு கீழே விழுறதை தான் பார்க்குறோம். எதிர்பாராத நேரத்தில் விழுந்தது. அங்கே இருக்கிறது எல்லாமே ஓட்டு வீடாக இருக்கிறதுனால இது விழுந்ததும் எல்லாமே மொத்தமாக நொறுங்கி போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வெளியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு அதை தொட்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு பாருங்க. அந்த கவுண்டர் மொத்தமாவே தடுமாறி கீழே விழுந்துடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கண்ணாடி தயாராகி வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு ஆள் காத்திருந்து அந்த கண்ணாடியை தூக்கி எடுக்கணும். ஆனா அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லாததுனால வந்த கண்ணாடி அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி போகுது. இனி மறுபடியும் இதெல்லாம் கிளீன் பண்றது 2வது வேலை. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ட்ரக்ல ஒரு பெரிய கண்ணாடி ஏத்துறதை தான் பாக்குறோம். இதுக்காகவே 4 பேர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு செகண்ட்ல அது தடுமாறினதுனால அந்த பெரிய கண்ணாடி மொத்தமாவே நொறுங்கி போயிடுச்சு. கண்ணாடி விஷயத்துல மட்டும் எவ்வளவு கவனமா இருந்தாலும் சில நேரத்துல இப்படி ஆயிருது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ட்ரக் நிறைய பொருட்கள் இருக்கிறத பாக்குறோம். அந்த பொருட்கள்ல இருந்து திடீர்னு ஒரு நெருப்பு பழம்பு வர மாதிரி தெரிஞ்சது. அவ்வளவுதான், மொத்தமாவே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. எவ்வளவு சீக்கிரம் அதையெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிற 2 பேரும் வேகமா ட்ரை பண்ணி பாக்குறாங்க.
ஆனால் நெருப்போட வேகத்துக்கு முன்னாடி யாரால தான் தாக்கு பிடிக்க முடியும்? இருக்கிற அட்டுப்பெட்டி முழுக்க முழுக்க நெருப்பு வந்துடுச்சு. வண்டியையாவது காப்பாற்றிடணும், எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நெருப்பு அதோட வேலையை மொத்தமாகவே முடிச்சிருந்தது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப பெரிய ஒரு டேங்க் இருக்கிறத தான் பார்க்குறோம். இந்த டேங்கை இடிக்கிறதுக்கான வேலையில் தான் இறங்கியிருக்கிறாங்க. பக்கத்துலேயே நிறைய வீடுகளும் இருக்குது. வீடுகள் பக்கத்தில் போகாமல் இந்த பக்கமாக நொறுக்கிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது என்னவோ அந்த வீடுகள் மேலே தான் விழுந்திருக்கு. நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற கதையாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய ட்ரக்கில் நிறைய பறவைகளை கொண்டு வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் திறந்து விடுறதை தான் பார்க்குறோம். இவ்வளோ நாள் அடைபட்டிருந்த அத்தனை பறவைகளும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வெளியே திறந்து விட்டதும் அவ்வளோ வேகமாக பறந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் இந்த ஏரியில் நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். திடீர்னு அங்கே இருக்கிற மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சது. தண்ணிக்குள்ளே அப்படி என்னதான் நடக்குதோ, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு வேகமாக துள்ளி குதிச்சு தத்தளிச்சிட்டு இருக்கு. தண்ணிக்குள்ளே தான் மீன் அமைதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி மேலே மேலே வந்து நீந்துறது பார்க்குறதுக்கே நம்ப முடியல தான். அடுத்தது அங்கே இந்த வீடியோவில் ஏரிக்கு நடுவில் ஒரு பெரிய மணல் மேடு இருக்குது. அதில் தான் இந்த சிங்கம் படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நீரியான வேகமாக போய் அந்த சிங்கத்தை துரத்துறதை தான் பார்க்குறோம். சிங்கம் எப்படியாவது இதுக்கிட்ட மாட்டுறதுக்குள்ளே கரைக்கு வந்து சேர்ந்துடணுமே அப்படின்னு கழுத்தளவு தண்ணியில் நீந்தி வந்துட்டு இருக்கு. நீரியான அதோட ஏரியாவுக்குள்ளே யாரையும் நுழைய விடாது. புதுசாக சிங்கத்தை பார்த்ததும் அதை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. எப்படியோ வேக வேகமாக சிங்கம் கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது தாறுமாற கீரல் விட்டுருக்கிற ரோடை தான் பார்க்குறோம். இந்த இடம் கீரல் விட்டுருக்கிறதுனால எந்த அளவுக்கு தாறுமாறாக இருக்கு பாருங்க. ஆனால் இந்த இடத்துல நின்று இன்னும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே நம்ப முடியல தான், நல்லா இருந்த ரோடு இந்த அளவுக்கு கீரல் விடுமா அப்படின்னு. ஏதோ கண்ணாடி நொறுங்குற மாதிரி சல்லி சல்லியாக நொறுங்கி கிடக்குது ரோடு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பாலத்துக்கு முன்னாடி திடீர் பள்ளம் ஏற்பட்டது தான் பார்க்குறோம். இந்த இடம் உடைய போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் எல்லாரும் முன்னெச்சரிக்கையாக நிற்கிறாங்க. நினச்ச மாதிரி அந்த இடம் திடீர் பள்ளம் பெருசாக வந்து அந்த இடத்துல ரோடு இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இல்லாமல் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் உட்கார்ந்துருக்கிற சோஃபாவையே ஒரு வண்டியாக்கி அதில் போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கே நம்ப முடியல. சொகுசு வண்டியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இது ரொம்ப புதுசான வண்டி தான். அதுவும் வீட்டில் சோஃபாவில் கால் நீட்டி உட்காந்துருக்கிற மாதிரி ஜம்முன்னு சோஃபாவில் உட்காந்தே நடு ரோட்டில் போகிறாரு பாருங்க. பார்த்து எல்லாரும் ஒரு நிமிஷம் மிரண்டு தான் போனாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இவர் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கிறாரு. பின்னாடி அவர் வீட்டில் இருக்கிற பூனை பண்ண சேட்டை தான். கரெக்டாக அவர் பின்னாடி செவரில் ஏறி எந்த அளவுக்கு உயரத்தில் நிற்கிது பாருங்க. அதோடு விடலாம் அந்த செவரை எப்படி கையோடு எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பெயர்த்து எடுத்துகிட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். அது எடுத்த வேகத்தில் அதில் 2 துண்டு இவர் தலையில் தான் வந்து விழுந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் ரோட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். ரோடு முழுக்க முழுக்க இருட்டாக இருக்குது. அந்த இருட்டுக்கு நடுவில் ஒரு சிங்கமும் நின்று இருக்கு. ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்த பாட்டி இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த வீட்டு கதவை திறக்க சொல்லி எவ்வளோ தூரம் தட்டுறாங்க பாருங்க. பின்னாடி சிங்கமும் காத்து இருக்கிற மாதிரி இந்த வீடியோ காட்சி ரெடியாக இருக்கு. திடீர்னு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் திகைப்பாக தான் இருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வீட்டுக்கு வெளியே ஒரு டாக் நின்று இருக்கு. இதை பார்த்தவர் வேகமாக ஓடி வந்து அதை துரத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. அது பாட்டுக்கு அமைதியாக நின்றுது. அதை துரத்துறேன் அப்படின்னு வேகமாக ஓடி போய் இவர் கீழே விழுந்தது தான் மிச்சம். நடு ரோட்லேயே விழுந்து புரண்டு எந்திரிச்சிருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இங்கே மேலே நிற்கிற டாக் கீழே குதிக்கிறதுக்காக பார்க்குது. ஆனால் ரொம்ப சாதுரியமாக குதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் எடுத்து தான் குதிச்சுது. ஆனாலுமே உயரம் அதிகமாக இருந்ததுனால தொப்புனி கீழே விழுந்து அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. யாரும் பார்க்காம இருந்தால் போதும் அப்படின்னு அங்கே பார்த்துட்டு இருக்கு. ஆனால் அதோட 2 குட்டிகள் பக்கத்துலேயே வந்து அதை பார்த்துடுச்சு. கீழே விழுந்த வலி கூட தெரியல. இந்த 2 குட்டிகளும் பார்த்துடுச்சு அப்படிங்கிற வலி தான் அதிகம்.